எமது அன்புறவுகள் யாவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது த மணியனும் சமூக ஊடகம். அன்பான உறவுகளே, 4ஆம் தேதி எப்போது வரும், தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்ற ஏக்கத்தோடு தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகவாழ் தமிழ் மக்கள் யாவருமே ஏங்கியிருக்கின்ற இந்த சமயத்தில் சமூக அக்கறை கொண்ட தேவா அவர்களிடமிருந்து ஒரு சில பதில்களை எதிர்பார்த்து வண்ணம் இருக்கின்றேன். வாருங்கள், நீங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம் தேவா அவர்களே. வணக்கம் கணேஷ் தம்பையா அவர்களே. அந்த தேர்தல் நேரத்தில் இந்த உலகம் எல்லாத்திலையும் ஒரு சூடாக எல்லாரும் கவனித்து கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் நீங்களும் கவனிச்சிருக்கிறீங்கள், என்னுடைய தொலைபேசியில் உரையாடி கொண்டு வந்தீங்க. அன்றைக்கு தேர்தல் எப்படி இடம்பெற்றிருக்குது, அதுக்கப்புறம் எதிர்பார்ப்புகள் இப்போ எப்படி இருக்கு? நிச்சயமாக இந்த தேர்தலில் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும். உறுதியாக சொல்லுவது என்னவென்று சொன்னால், திமுகவின் வாக்காளர்கள் மிகவும் அறிவும் அனுபவமும் உள்ள வாக்காளர்கள். குறைந்தபட்சம் அவருடைய வயது 50 75 80 வயதுக்குட்பட்டவர்கள். மிகவும் அறிவும் பக்குவமுமான மக்கள். அவர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் திமுகவுக்கு. அதனுடைய விளைவு, அதன் வெற்றியை நிச்சயமாக நிர்ணயிக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும். இவ்வளையில் அவர் பலரை கூட்டு எடுத்திருக்கிறார். கூட்டு முயற்சியின் விளைவாக ஏற்படுகின்ற வெற்றி தான் இந்த வெற்றி. அவர் தனித்து நிற்கவில்லை. சீமானை போன்று, நாம் தமிழர் கட்சி போன்று அவர் தனித்து நிற்கவில்லை. வேறு அதிமுக போன்றும் கூட அவர் தனித்து நிற்கவில்லை. அதிமுக கூட மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கூட கூட்டு சேர்ந்து தான் இந்த எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறார்கள். தாவேக்கா தான் கூட்டு சேரவில்லை தானே? தாவேக்கா பலருடன் கூட்டு சேர்கின்ற முயற்சிகள் தோல்வி அடைந்ததன் விளைவு தான் அவர் தனியாக எலெக்ஷன் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டது. திமுக தான் வெற்றியை தட்டி கொண்டாலும் கூட அவர்கள் நடந்த நடவடிக்கை அல்லது அவர்கள் தேர்தலில் சொல்ல பரப்புரை அல்லது எலெக்ஷன் என்று நடந்த நடைமுறைகள் இல்லாத அப்படி இருந்தது. அதாவது முதலில் திமுகவினுடைய வெற்றியை நான் கிட்டத்தட்ட ஒரு 170 150 இருந்து ஒரு 175 180 இடங்களை அவர்கள் கைப்பற்றுவார்கள். நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதிமுக இந்த வெற்றியை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்குரிய முக்கியமான காரணம் கட்சிக்கிடையே ஏற்பட்ட பிளவுகள். கட்சி ஓபிஎஸ் இபிஎஸ் என்று ரெண்டாக பிளந்து ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு கட்சி வேறு கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்ததன் விளைவுகளும் மக்களுக்கு அதிமுகவில் இருந்த நம்பிக்கையை முழுதாக இழந்ததன் விளைவு தான் இந்த தோல்வியை அவர்கள் நிச்சயமாக அறுவடை செய்ய போகின்றார்கள். அண்ணாவும் மன்னிக்க வேண்டும், எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் ஐயா அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கட்டி காத்த கட்சி சுக்கு நூறாக உடைப்பட்டு போய்விட்டது. அதற்கு முழுதாக பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள், இந்த கட்சியை வழிநடத்துகின்றவர்கள் தான் நிச்சயமாக இதற்குரிய பொறுப்பு கூற வேண்டும். அதனுடைய ரசிகர்களுக்கும் எங்களை மாதிரியான நபர்களுக்கும் நிச்சயமாக இவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு பாரம்பரிய கட்சி. எனக்கு எம்ஜிஆரை நன்றாக பிடிக்கும், அதே போன்று ஜெயலலிதா அம்மையாரையும் பிடிக்கும். எனக்கு நிறைய உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு கட்சி உடைவினை ஏற்படுத்தியது கட்சியை வழி நடத்துகின்றவர்கள். மன்னிக்கணும், இதில் என்னென்னால் நீங்கள் அவர்கள் உதவி செய்ததெல்லாம் சொல்லிக்கிறீங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் கூட திமுக கருணாநிதி காலத்திலையும் கூட அல்லது அண்ணாதுரை காலத்திலையும் கூட, ஏன் இப்போவும் கூட ஸ்டாலின் காலத்திலையும் கூட பேங்க் வரைக்கும் உதவி போய்த்தானே இருக்கு. அப்புறம் என்ன? அது நீங்கள் சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட், அந்த வார்த்தை, அந்த கூட்டுக்கு நான் அதை உண்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் தேர்தல் நடக்கின்ற காலத்தில் பேங்குக்கு 5000 ரூபாயை செலுத்தி வாக்கு கேட்டது என்பது நிச்சயமாக அது இந்தியாவில் தான் நடந்திருக்கின்றது. அப்ப நன்றியுள்ள மக்கள் தமிழர்கள் அங்கே இருக்கின்ற மக்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இது தேர்தல் விதிமுறைக்கு புறம்பான ஒரு விடயத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள்.
ஏனென்று சொன்னால் இந்த விடயத்தை ஏன் தேர்தல் வருவதற்கு 3 மாதத்துக்கு முதல் இதை செய்திருக்கலாம் தானே? ஏன் அதை தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கு ஒரு கிழமைக்கு முதல் ஏன் இவ்வாறு அவர் செய்தார்? மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற ஒரு பிரச்சனை இது. மக்கள் மறந்து விடுவார்கள் என்றது இல்லை. செய்த ஒரு கட்சியினுடைய சிறப்பான செயல்பாட்டை மக்கள் மறக்கிறார்கள் என்றால் நீங்கள் அப்ப பணம் கொடுத்து அதை நினைவுக்கு கொண்டு வருவதாகத்தான் இருக்கின்றது. திமுக மட்டும் செய்யலையே. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம், சமூக ஊடகங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்குது திமுக மட்டும்தான் பணத்தை கொடுத்து வாக்களிக்க. இல்லை, நிச்சயமாக இல்லை. அதிமுகவும் பணத்தை இறைத்து தங்களுடைய கட்சி தொண்டர்களை வைத்து பூத் வாசல் வரைக்கும், தேர்தல் போடுகின்ற செலுத்துகின்ற அந்த வாசல் வரைக்கும் நின்று இரகசியமாக பணம் கொடுத்த சில நடவடிக்கைகளையும் உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட விஜயனுடைய கட்சியும் தான் இவர்கள் மிகவும் மும்முரமாக நின்று பணத்தை செலுத்தி வாக்கை சேகரித்திருக்கிறார்கள், வாக்குகளை அறுவடை செய்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலை நாங்கள் இப்படி பார்க்கலாம், பணம் உள்ளவர்கள் தேர்தலில் நிற்கலாம், நிச்சயமாக. பணம் இல்லாதவர்கள் பேசாம மாற வேண்டியதா? இல்லை, அப்படி இல்லை. பணம் இல்லாதவர்கள் கொள்கை என்பது அது ஒரு நீண்ட காலத்தின் அடிப்படையில் தான் ஈடுபடும். அதை சீமான் மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார். தொண்டை தண்ணி வத்தும் வரைக்கும் கத்தி கத்தி மிகவும் மக்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலையும், கல்வியாக இருந்தால் என்ன, மருத்துவமாக இருந்தால் என்ன, நீர்நிலைகள், பசுமை புரட்சி ஆக இருந்தால் என்ன, எல்லா விடயத்திலும் அவர் மிகவும் கவனமாக தன்னுடைய கொள்கையை கொண்டு சென்று மக்களுக்கு அதில் தெளிவுபடுத்தி கட்சியை வளர்த்து கொண்டு இருக்கிறார். அப்படியான ஒரு கட்சி ஒரு நீண்ட காலத்தின் அடிப்படையில் தான் அது நின்று பிடிக்கும். ஆனால் நின்று பிடித்தால் பேர்ந்த அந்த கட்சியை அப்புறப்படுத்துவது பணத்தால் கூட செய்ய முடியாத ஒரு வேலையை அவர் செய்தாராக இருந்தால், அடுத்த இந்த எலெக்ஷனில் ஒரு சில இடங்களில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் உற்று நோக்கி கொண்டிருங்கள். நிச்சயமாக மாபெரும் அறுவடை ஒன்று செய்வார்கள். அவர்களுக்கு சாதகமாக நிறைய இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்று சீமான் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற ஒரு கட்டம் பெறும். ஏனென்று சொன்னால், இதை நான் மிகைப்படுத்தி சொல்வதாக தயவு செய்து வேறு கட்சிக்காரர்கள் நினைத்து விடாதீர்கள். இது உண்மையின் பக்கம்தான். நான் சமூக ஆர்வலர் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறபடினால நான் உண்மையைத்தான் பேசுவேன். இதில் நிச்சயமாக சீமான் அவருடைய கட்சி தொண்டர்களும் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றார்கள். மக்களும் இப்போ அவர்களுடைய கொள்கைகளை பற்றிய கொள்கை விளக்க உரைகளிலிருந்து, கொள்கையை பற்றி அவர்கள் கேட்ட ஆதரவாளர்கள் கேட்டதிலிருந்து அவர்கள் இந்த முறை ஒரு வித்தியாசமான முறையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கின்றது என்பதை இந்த 4ஆம் தேதி வாக்கெண்ணிக்கையின் பின்பு உங்களுக்கு தெரிய வரும் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஆனால் இருந்தாலும் கூட விஜயை இவர் கடூரமாக தனக்கு எதிரியாக வைத்துக்கொண்டு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, இந்த சாட்டை என்பவர் அல்லது இவரும் கூட அதையும் கூட மக்கள் விரும்பவில்லை என்ற ஒரு பிரச்சனையும் இருக்குதானே. அது விஜய் ரசிகனாக இருந்து அவன் தமிழுக்காக ஆதரவாக இருந்தாலும், விஜய் ரசிகர் தமிழுக்கு ஆதரவாக இருந்தது, தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருந்த ஒரு விஜய் ரசிகனுக்கு தன்னுடைய ஒரு தலைவரை, தன்னுடைய சினிமா தலைவனை கேவலமாக பேசுறதுன்றது அவன் மனசு நோக்கக்கூடிய ஒரு அப்படியான விஷயத்தில் கை வச்சிருக்க கூடாது. ஒரு விடயம் நான் ஒவ்வொரு முறையும் நான் செய்திகளை உற்று நோக்கும் போது என்னுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு ஆதங்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சி தொண்டர்கள் தயவு செய்து நீங்கள் உபயோகிக்கின்ற வார்த்தைகள் தற்குறி என்று வார்த்தைகள் கோபம் பெறும். எனக்கும் கோபம் பெறுகின்ற சந்தர்ப்பங்கள் எத்தனையோ வந்தது. ஆனால் தற்குறி என்று நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை பிரயோகத்தை தயவு செய்து இனிமேல் அதை பாவிக்காதீர்கள். ஏனென்றால் அது மக்களை கோபப்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் அது நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். இவர்களுடைய சில பிரச்சாரங்களில் இவர்கள் பயன்படுத்திய சொற்களும் கூட இவர்களுக்கு சில எதிராக மாறியிருக்கு. இவர்களுக்கு எதிராக மாறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகையினால இனி வருகின்ற காலங்களிலாவது இவ்வாறான பிழைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கின்றேன். அதாவது வாக்குச்சாவடி வரைக்கும் நின்று ஓட் போட
வாக்குரிமை செலுத்த வந்த மக்களை நீங்கள் திமுகவுக்குத்தான் ஓட் பண்ண வேணும், அதிமுகவுக்கு ஓட் பண்ண வேணும், தாவேக்காகத்தான் நீங்கள் ஓட் பண்ண வேண்டும் என்று அந்தந்த தொண்டர்கள் நின்று பரப்புரை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால், மிகவும் கேவலமான முறையில் கட்சிக்கு அவமானத்தை ஏற்படுத்துகின்ற முறையில் கட்சி தொண்டர்கள் செய்த சில செயற்பாடுகள் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். தயவு செய்து அதிமுக தொண்டர்களாக இருந்தால் என்ன, திமுக தொண்டர்களாக இருந்தால் என்ன, தாவேகா தொண்டர்களாக இருந்தாலும் தயவு செய்து இப்படிப்பட்ட கேவலமான செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்று சொல்லி சொன்னால், அது எந்த கட்சிக்காக நீங்கள் வாக்கு சேகரிக்கின்றீர்களோ அந்த கட்சிக்கு மிகவும் அவமரியாதையை ஏற்படுத்துகின்ற செயலைத்தான் செய்திருக்கின்றீர்கள். முதல் விடயம் திமுக தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியின் பெண் வேட்பாளரை அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி அவவை வைத்தியசாலையில் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்ற ஒரு கேவலமான நிலைமைக்கு நீங்கள் தள்ளி விட்டிருக்கின்றீர்கள். அது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். தயவு செய்து துணை முதல்வராக இருக்கின்ற உதயநிதி அவர்களே, தயவு செய்து இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் இது உங்களுடைய, நான் பொதுவாகத்தான் எல்லா விடயங்களையும் அலசி ஆராய்வேன், இது உங்களுடைய கட்சிக்கு மிகவும் பின்னடைவை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இது நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அடுத்தது அதிமுக தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுடன் பிரச்சனைப்பட்டு கைகலப்பில் ஈடுபட்ட எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாங்கள் டெலிவிஷன் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக நான் பார்த்ததை உங்களுக்கு அது தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தது வீடு வீடாக சென்று பணவட்டுவாடா செய்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது ஜனநாயகம் என்ற ஒரு வார்த்தைக்கு அங்கு இடமில்லாமல் போய் பணநாயகம் என்ற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் செய்தது மிகவும் கேவலமான விஷயம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேகா ஒரு 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 தொண்டர் ஒருவர் எங்களுடைய தாயக கொடியை, எங்களுடைய மதிப்புக்குரிய மேதகு அவர்களுடைய கொடியை பறைத்து நிலத்தில் போட்டு காலால் மிதித்தது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். அதாவது ஒரு தாவேகா தொண்டர் ஒருவர் எங்களுடைய தாயக மண்ணின் கொடியை, அதனுடைய மகத்துவம் தெரியாமல் அந்த கொடியை கிழித்து நிலத்தில் போட்டு காலால் மிதித்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இப்படிப்பட்ட ஒரு செயல் மிகவும் கேவலமான ஒரு செயல், கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக நான் பார்க்கின்றேன். அது முக்கியமாக தாவேகா தலைவர் தன்னுடைய வேட்பாளர்களையும் தொண்டர்களையும் சரியான முறையில் வழி நடத்தவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இவர் இப்படி செய்தது இவர் இப்படி செய்ததற்கு ஆதரவாக இலங்கையிலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒரு யூடியூபர் அதற்கு ஆதரவாக சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். அவரை நாங்கள் என்ன நிலையில் வைத்து அவருடைய யூடியூப்பை நாங்கள் எப்படி மதிப்பிட முடியும் என்பதை உங்களுக்கு நான் அதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது மக்கள் சில தொண்டர்கள், ரசிகர்கள் விஜய்க்கு கட் அவுட் வைத்து சில நேரம் பாலாபிஷேகம் செய்திருப்பார்களோ தெரியல, ஆனால் கட் அவுட் வைத்து அவருக்கு ஆதரவு தேடியதும் மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம். ஏனென்று சொல்லி சொன்னால், வடமாகாணம் மிகவும் கல்வியாளர்கள் பிறந்து வளர்ந்து வடக்கு கிழக்கு மாகாணத்திலே மிகவும் தராதரமான கல்விக்கூடங்கள் இருக்கிறது. உங்களுக்கு படிப்பித்த நிறைவான ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல கல்வியை தந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தது கட் அவுட் வைத்து அவருக்கு ஆதரவு தேடினது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக நான் பார்க்குறேன். நீங்கள் யாழ்ப்பாணத்தில், அதாவது தமிழகத்திலெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் கட் அவுட். யாழ்ப்பாணத்தில்
கல்வி தொழிற்சாலை என்று சொல்ற இடத்துல இதை செய்தது பிழை. ஆரம்பத்திலேயும் வந்து எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் வந்து ஆதரவாக எத்தனையோ வந்து ஆதரவாளர்கள் இருந்தது தான். அந்த நேரத்திலையும் கட் அவுட் வைத்தது தான். ஆனால் தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் வந்து எங்களுடைய மக்களினுடைய இனப்படுகொலையை எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் வந்து அவர் கண்டித்து வந்து அரசாங்கத்துக்கோ அல்லது அதை ஈடுபட்டவர்களுக்கோ அவர் எந்த ஒரு கண்டன அறிக்கையும் விடாமல் வந்து இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு கட் அவுட்டை வைத்து அவருக்கு ஆதரவு செலுத்தியது அது வந்து மிகவும் ஒரு பிழையான செயல் என்று நான் அதை உங்களுக்கு முன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இவை இவ்வாறு இருக்க நாம் தமிழர் கட்சியினுடைய இனி வரும் காலகட்டங்களில் அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் வந்து சரியாக சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்பது வந்து என்னுடைய கருத்து. 15 ஆண்டுகளாக சிந்திக்கல, இனி சிந்திக்க போய் நினைக்கிறீங்களா? அது வந்து இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வியும் அது சரியான ஒரு கேள்விதான். எந்த ஒரு காலகட்டத்திலையும் சரியான கொள்கைகள் மக்கள் மனதில் சென்றடைவது என்பது மிகவும் தாமதமாகத்தான் சென்றடையும். ஏன்னா நீங்கள் தாவேக்காவும் காசு கொடுத்ததாக குற்றம் சொல்கிறீங்க. அப்போ தாவேக்கா கட்சி தலைவருக்கும் கூட அவருக்கு விளங்கிட்டுன்னு சொன்னால் அந்த பணத்தால் தான் இதையும் செய்யலாம். ஏன்னா 2 கட்சிகள் ஏற்கனவே பணத்தால் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இவரிடம் வந்து பணம்ன்றது பிரச்சனை தான். கிட்டத்தட்ட பிச்சைன்ற மாதிரிலாம் போயிட்டாரு. அப்போ இது எவ்வளோ காலத்துக்கு இப்படி இழுக்க போகிறேன்? எவ்வளோ காலத்துக்கு செல்ல முடியும்? ஒரு விடயம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் தாவேக்கையாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் வேட்பாளரிடம் பணம் பெற்று, அதுவும் திமுக அதிமுக குறைந்தபட்சம் 50 to 100 கோடி ரூபா வேட்பாளரிடமிருந்து பணத்தை பெற்றுத்தான் அவர்களுக்கு சீட் கொடுத்தார்கள் வந்து நீங்கள் போட்டியிடுவதற்கு. அப்போ அதனால் அதை பணம் கொடுத்து அந்த சீட்டை வேண்டியவர்கள் மக்களுக்கு எந்த விதத்தில் சேவை செய்வார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அவர்கள் அத்தனை பேரும் காசு கொடுத்து சீட்டை பெற்றுக்கொண்ட வேட்பாளர்கள் எந்த விதத்தில் மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்ய முடியும் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக அவர்கள் கொடுத்த பணத்தை எவ்வாறு மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் தான் கவனம் செலுத்துவார்கள். அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு சேவை என்பது போய் சேர முடியாது. இவ்வாறான காலகட்டங்களில் வந்து லஞ்சம் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு நிலைப்பாடு மிகவும் கேவலமான ஒரு செயலாக பார்க்கப்படுகின்றது. வந்து இலங்கையில் கூட வந்த இப்பொழுது புதிய அரசாங்கம் அனுரா அவர்களுடைய அரசாங்கம் வந்து லஞ்ச ஒழிப்பை மிகவும் உற்று நோக்கி அதை வந்து ஒழிப்பதற்கு மிகவும் செயல்பட்டு வருகின்றது. மிகவும் விரும்பத்தக்க ஒரு செயல். ஆகையினால வந்து இந்த லஞ்சம் இந்தியாவில் தலைவிரித்து ஆடுவதற்கு இந்த அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு பணத்தை வேண்டி அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறபடியினால நாங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். வந்து இந்த நேரத்தில் இந்தியாவில் வந்து அதுவும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மொத்தமும் அது அப்படித்தான் நடக்கிறது. இந்தியாவில் நடக்கின்ற தேர்தல்கள் வந்து ஜனநாயக தேர்தலா அல்லது பணநாயக தேர்தலான்றது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விடயத்தை ஒவ்வொரு மக்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதாவது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மக்களிடம் வந்து பிச்சை எடுத்ததை மாதிரி தான் இந்த பணங்கள் எடுத்து கட்சி வேட்பாளரிடமிருந்து பணத்தை வேண்டாமல் பணத்தை வந்து அவர்களே தங்களுடைய சொந்த பணத்தை வந்து செலவழித்து கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து மக்களிடம் போய் சேருகின்றது வந்து அதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்பது ஏனென்றால் பணநயத்திற்கு மத்தியில் எதுவுமே செல்லுபடியாகாது. ஆகையினால மக்கள் இதை சரியான முறையில் புரிந்துணர்ந்து இனி வருகின்ற காலங்களில் வந்து நீங்கள் மிகவும் கவனம் செலுத்தி வந்து நாம் தமிழர் கட்சியை என்ற ஒரு கட்சி இருந்தால்தான் வந்து ஒவ்வொரு மாநிலமும் அதன் கொள்கையின கொள்கைகளை கடைப்பிடித்து வந்தால்தான் இந்தியா ஒரு வல்லரசு நாடு என்ற ஒரு போர்வைக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு போர் சூழல் ஒன்று வருகின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து மிகவும்
நாட்டுப்பற்றுள்ள மக்களாக வர வேண்டும் என்று மக்கள் விரும்பினால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் செயல்பாடுகளும் தான் இது இந்தியாவுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு கட்சியாகவும் அதனுடைய செயல்கள் செயற்பாடுகள் கொள்கைகள் இந்தியாவை பாதுகாக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் அமையும் என்று நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குறுக்கீட்டுக்கு மன்னிக்கோணும். சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த முறை எந்த நிலையில் நிற்கும் அதை என்ன நீங்கள் சொல்லல? சீமானுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு இதற்கு முந்தைய காலத்தை விட கூடுதலான வாக்குகளை அவர்கள் சேகரிப்பார்கள். வாக்கு வீதம் அவருக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். அவர் ஒரு சில இடங்களை கைப்பற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையும் என்னை போன்ற எல்லோருக்கும் இருக்கின்றது. அவர் அவ்வாறு இறைவனும் அவருக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் அவற்றை கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். சில வேளைகளில் நன்று இல்லை. காரைக்குடியில் அவர் அந்த தொகுதியை தக்க வைத்து எம்எல்ஏயாக அவர் கோட்டைக்கு செல்வார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு என்னை போன்ற பலருக்கு அந்த விருப்பம் இருக்கின்றது. அத்துடன் அவர் எலெக்ஷன் முடிந்ததன் பின்பு கூட அவர்கள் மே மாதத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தாங்கள் எவ்வாறு கட்சி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டமிடலை இப்பயே அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். மற்றவர்கள் எல்லோரும் அப்படியே கையை விட்டு அப்படியே 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வருந்தா பிறகு யோசிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறபடியினால் உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு கட்சியின் சார்பில் பார்க்க கொள்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது சீமான் தான் ஒரு சிறந்த தலைவர் என்பதை நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்கள் எல்லோரும் சரியான முறையில் நீங்கள் ஒரு தலைவரை தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு நான் இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லி நான் என்னுடைய சொற்பொழிவை இந்த கலந்துரையாடலை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கையிலும் மக்கள் சில தவறான அரசியல் தலைவர்களை தெரிந்தெடுத்ததன் விளைவு தன்ற மக்களையே தங்களுடைய காணிக்கில் சென்ற பெண்களை தன்னுடைய சொந்த தற்பாதுகாப்புக்கு கொடுத்த துப்பாக்கியை காட்டி மிரட்டின கேவலங்கட்ட ஒரு செயல் வடமாகாணத்தில் கிளிநொச்சியில் நடந்ததாக நான் பார்த்துருக்கின்றேன். மதிப்புக்குரிய அர்ச்சுனா அவர்களில் எனக்கு மிகவும் மதிப்பு மரியாதையும் இருந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் வருவார், எங்களுடைய மக்களினுடைய கொள்கைகளை பின்பற்றி இவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மக்களை துப்பாக்கி கொண்டு விரட்டின செயல் என்பது இவர் ஒரு சரியான அரசியல் தலைவராக நாங்கள் கணிப்பிட முடியாது. சரி, நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நல்ல கல்வி தொழிற்சாலை வட மாகாணத்தில் இருக்கு, கிழக்கு மாகாணத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருந்துன்னு சொல்றீங்க. இவரும் நல்ல கல்வி தொழிற்சாலை என்ன படித்தவர், அப்புறம் என்ன? அதாவது மக்கள் இப்பொழுது சரியான மேய்ப்பன் இல்லாத ஒரு மந்தைகள் தான். மக்கள் மந்தைகளாக சரியான மேய்ப்பன் இல்லை. மேய்ப்பன் என்றால் அந்த மந்தையை வழிநடத்தி செல்கின்ற சரியான ஒரு வழிகாட்டி இல்லாத மந்தை கூட்டம் எல்லா இடங்களுக்கும் சென்று அங்கே திரிந்து இங்கே திரிந்து ஏதாவது ஒரு நன்மை எங்களுக்கு கிடைக்குமா, அதாவது ஒருவர் எங்களுக்கு ஒரு வெள்ளி வெளிச்சத்தை காட்டுவார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமையில தான் அர்ச்சனா என்ற ஒருவர் லஞ்சத்தை ஒழிப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து அவர் வாக்கையும் சேகரித்து அவர் வந்ததுதான் அவர் எம்பியாக வந்தது. எம்பியாக வந்ததன் பின்பு அவருடைய ஒவ்வொரு விடயங்களையும் நானும் உற்று நோக்கி கொண்டுதான் இருந்தேன். அவர் முந்தி சொன்னதற்கும் இப்பொழுது அவர் நடந்து கொண்டிருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வந்தவர்கள் கல்வர்கள் அல்ல, அல்லது உங்களுடைய மதிப்புக்குரிய அர்ச்சுனா ஐயா அவர்களை உங்களுடைய உயிரை அவர் குடிக்க வரவில்லை. அவர்கள் உங்களுடைய காணிக்குள் அத்துமீறி கொட்டில் போட வரவில்லை. அவர்கள் உங்களுடைய காணிக்கு வந்தாலும் நீங்கள் துவக்கை காட்டாமல் நாகரிகமாக கதைத்து, அதுவும் பெண்கள்
மிகவும் கௌரவமாக நீங்கள் வழிநடத்தி இருக்க வேண்டும். நீங்கள் செய்தது உங்களுக்கே இது சரிப்பட்டு செய்தது சரியான்றது சிந்தித்து இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் நீங்கள் இல்லாமல் எங்களுடைய மக்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகின்ற நல்ல தலைவராக நீங்கள் இருப்பீர்களா என்றது எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் தயவு செய்து எங்களுடைய மக்களுக்கு இப்படியான செயல்பாடை செய்யாதீர்கள். பல நல்ல கேள்விகளோடு பல உங்களுக்கு விருப்பமான பல விடயங்களையும் கூட நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். இதில் எது நல்ல விடயங்கள், எது உங்களுக்கு உகந்தது, அவர் கூடிய கருத்துக்கள் என்ன, யாவற்றையும் நீங்கள் உற்று நோக்கி விமர்சனங்களை முன்வையுங்கள். நல்ல அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடப்பாடு மக்கள் மத்தியில் தான் உள்ளது. ஆகவே மக்களாகிய நீங்கள் நல்ல அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.